ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜிபி நிஷாந்த் விலாக்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து 107 கிலோமீட்டர்ஸ் சாய சோமேஸ்வரா டெம்பிள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்கொண்டா இருந்து 4 கிலோமீட்டர்ஸில் பனகல் அப்படின்னு ஒரு வில்லேஜில் தான் இருக்குது. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே சிவன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிவனை பின்னாடி மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது அந்த ஷேடோ வருமா, திருப்பி ஈவினிங் சன்செட் ஆகும்போது அந்த ஷேடோ போயிடுமா. அதுதான் இந்த கோவிலோட வரலாறு. சாயா மீன்ஸ் தெலுங்குல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ. அதுதான் சாய சோமேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணியிருக்காங்க. இது யாரால் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா, சோழர்கள் 11th செஞ்சுரியில் சோழர்கள் கட்டப்பட்டது இந்த கோவில். இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா 3 லேயர் டெம்பிள்னு சொல்கிறாங்க. 3 வடிவம். ஃபுல் மூன் டே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கோவிலில் உள்ளே அப்படியே அந்த ஷேடோ விழுமா. அதுதான் ஐதீகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மகாசிவராத்திரி, அதே மாதிரி கார்த்திகை சோமாரம், அதெல்லாம் இங்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இங்கே அட்டென்ட் பண்ணுவாங்களாம். அவ்வளோ கிராண்டாக நடக்குமா. இங்கே எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, மகாசிவராத்திரி தான் இங்கே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்லாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த டெம்பிளை பார்க்கலாம். சாயா சோமேஸ்வரா சுவாமி ஆலயம் அல்லது சைல சோமேஸ்வரா கோயில் என்றும் அழைக்கப்படும் சாயா சோமேஸ்வரா கோயில் இந்தியாவின் தெலுங்கானாவின் நல்கொண்டா மாவட்டத்தில் பனகல் என்ற இடத்தில் அமைந்துள்ள சைவ இந்து கோயிலாகும். இது 11ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் குந்தரு சோழாக்களின் ஆட்சியின் போது கட்டப்பட்டது. தெலுங்கு சோழர்களின் ஒரு கிளை தெலுங்கானாவின் பிற்கால இந்து வம்சங்களால் ஆதரிக்கப்பட்டு மேலும் அலங்கரிக்கப்பட்டது. சிலர் அதை 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் குறிப்பிடுகின்றனர். தற்போது ஓரளவு புனரமைக்கப்பட்ட கோயில் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இடிந்து விழுந்தது. இது 3 கர்ப்பகிரியா சன்னதிகள் உள்ளது. இது கோயில் கட்டிடக்கலை வடிவமாகும். இது திரிகூடாலயம் 3 சன்னதி வளாகம் என்று அழைக்கப்படுகிறது. சன்னதிகள் சிவன், விஷ்ணு மற்றும் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. 3 சன்னதிகளும் தெலுங்கனா பாணியில் சிக்கலான செதுக்கப்பட்ட தூண்களுடன் ஒரு பொதுவான மண்டபம் பகிர்ந்து கொள்கின்றன. இந்த சிற்பங்கள் மகாபாரதம், ராமாயணம் மற்றும் புராணங்களின் காட்சிகளை சித்தரிக்கின்றன. மகா சிவராத்திரியின் போது இக்கோயில் பிரபலமான யாத்திரை தலமாகும். கோயிலுக்கு 3 நுழைவாயில்கள் உள்ளன. பனகல்லில் உள்ள மற்றொரு சைவ தலமான பச்சல சோமேஸ்வரா கோயிலுக்கு அருகாமையில் இந்த கோயில் உள்ளது. அர்த்த மண்டபத்தில் உள்ள தூண்கள் மற்றும் மத்திய சிவன் சன்னதிக்கு அருகில் உள்ள திறந்த வழிகள் கோயில் கட்டிடக் கலைஞரால் வடிவமைக்கப்பட்டு எந்த நிலைப்பாட்டை பொருட்படுத்தாமல் நாள் முழுவதும் லிங்கத்தின் மீது ஒரு ஒற்றுமை நிழல், தெலுங்கில் சாயா, படம் வகையில் அமைக்கப்பட்டன. சூரியன். இதனால் இக்கோயிலுக்கு சாயா சோமேஸ்வர சுவாமி கோவில் என்று பெயர் வந்தது. பனகல் ஒரு வரலாற்று தளமாகும். இது 14ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய கல்வெட்டுகள் மற்றும் நூல்களில் பெரும்பாலும் பனுகுல்லு மற்றும் பனகுல்லு என குறிப்பிடப்படுகிறது. ஆரம்பகால பதிவுகள் கடம்பா வம்சத்தின் பிராந்திய தலைநகரங்களில் ஒன்றாக குறிப்பிடுகின்றன. ஆந்திர தேசத்தின் ஆளுநர்களும் மன்னர்களும் தக்ஷணக்ஷேத்திரத்தின் டெக்கான் பிராந்தியத்தின் இந்த பகுதியை ஆட்சி செய்தனர். பனகலின் வரலாறு கோயிலுக்கு அருகாமையில் காணப்படும் கற்கள், பலகைகள் மற்றும் பலகைகளின் துண்டுகள், பண்ணை வயல்களில் காணப்பட்ட பல கல்வெட்டுகள் மற்றும் முஸ்லிம்களின் கல்லறைகளுடன் காணப்படும் சில உடைந்த பேனல்கள் ஆகியவற்றால் சான்றாகும். இந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ள கல்வெட்டுகள், குறிப்பாக தக்காண பகுதியில் உள்ள மாமில்லப்பள்ளி கல்வெட்டு மற்றும் ராமலிங்கலா கல்வெட்டு போன்றவை பனகல்லுவின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றன. சில கல்வெட்டுகள் உள்ளூர் ஆட்சியாளர்களை பனகல்லு புரவரேஸ்வரர் என்று தளத்தின் பெயரால் அழைக்கின்றன. கிருட்டிவர்மனின் வெற்றியுடன் சாளுக்கியர்கள் பனகல்லை பெற்று வளர்த்து சாளுக்கிய பாணியில் சில சிறிய கோயில்களை கட்டினர். இது சாளுக்கியர்களுக்கான 3 தலைநகரங்களில் ஒன்றாகும். மற்ற 2 வர்த்தமானபுரம் மற்றும் கந்தூர். பின்னர் சோழர்கள், சோழாக்கள்,
யாதவர்கள் சேனாக்கள் மற்றும் காகத்தியர்கள் தெலுங்கானாவில் உள்ள அவர்களின் நிர்வாக தலைமையகமான பனகலில் இருந்து தங்கள் பகுதிகளை ஆட்சி செய்தனர். கிபி 1124 இல் தெலுங்கு சோழ வம்சத்தின் கிளையின் உதயராஜ நகரின் வடகிழக்கில் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியை கட்டினார். கிபி 1150 முதல் 1250 வரை பனகல்லில் சாயா சோமேஸ்வரா கோயில் உட்பட 2 பெரிய கோயில்கள் கட்டப்பட்டன. இந்த கோவிலில் எந்த அடித்தள கல்வெட்டும் கிடைக்கவில்லை, மேலும் மதிப்பிடப்பட்ட நிறைவு தேதி அறிஞர்களால் மாறுபடும். டாக்கி மற்றும் மேஸ்டர் கட்டிடக்கலை பாணி மற்றும் உருவப்படத்தின் அடிப்படையில் 11ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி என்று தேதியிட்டனர். இது குந்தரு சோழாக்களுக்கு காரணம். மற்ற அறிஞர்கள் அதை 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சிறிது நேரம் கழித்து தேதியிட்டனர். சாயா சோமேஸ்வரா கோயில் உண்மையில் பெரிய கற்களால் கட்டப்பட்ட பிரகார, கலவை, சுவரில் உள்ள சன்னதிகளின் வளாகமாகும். பிரதான ஆலயம் ஒரு திரிகூட சன்னதியாகும். அது இடிந்து விழுந்து தற்போது பகுதியளவு புனரமைக்கப்பட்டுள்ளது. இது கிழக்கு நோக்கி உள்ளது. இந்த கோவிலுக்கு 3 நுழைவாயில்கள் உள்ளன. தெற்கில் உள்ள ஒன்று முக்கிய பெரிய நுழைவாயில். பிரதான கோயிலைத் தவிர பிரகாரச் சுவர்களுக்குள் 6 துணைச் சன்னதிகள் உள்ளன. இவற்றில் 2 பிரதான கோவிலின் தெற்கிலும் 3 மேற்கு நோக்கியும் 1 வடக்கிலும் அமைந்துள்ளது. இவை பிரதான கோவிலுக்குப் பிறகு சேர்க்கப்பட்டது, ஏனெனில் அவை அமைப்பில் சமச்சீரற்ற தன்மை மற்றும் கட்டிடக்கலை பாணியில் பிரதான கோவிலிலிருந்து வேறுபடுகின்றன. முக்கிய திரிகூட கோவில் ஒரு மண்டபத்தை, யாத்திரை மண்டபம், பகிர்ந்து கொண்டது. 3 சன்னதிகள் கொண்ட கோவிலின் ஒவ்வொரு பக்கமும் வெற்று சுவர்களைக் கொண்ட கடுமையான கனசதுரமாகும். ஒவ்வொன்றிலும் ஒரு பம்சனா வகை விமான மேற்கட்டமைப்பு உள்ளது. இது சமஸ்கிருத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள பல வகையான இந்து கோவில் கட்டிடக்கலைகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு கனசதுரத்திலும் மஞ்சபந்த வகுப்பின் பெயரளவு அதிஸ்தானா உள்ளது. அதே சமயம் விமானத்தின் மேல் திராவிடகாண்டா உள்ளது. இது இந்திய வாஸ்து சாஸ்திர உரையான அபராஜிதபிரச்சாவில் பெயரிடப்பட்டுள்ளது. மண்டபத்தின் முகப்பில் காந்தாரத்தின் பேனல்களில் உள்ள பகட்டான மலர்களால் செதுக்கப்பட்டுள்ளது. அதனுடன் பகட்டான கபோதபலி, கஜப்பட்டியின் ஒரு அடுக்கு மற்றும் கோயில் கட்டிடக்கலை பற்றிய இந்து நூல்களின்படி காக்சாசனத்தில் உல்லாச போதங்கள் உள்ளன. இந்த மண்டபத்தில் அழகாக வைக்கப்பட்டுள்ள சித்திரகண்டா தூண்களை ஆதரிக்கும் ஒரு பெஞ்ச் வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளின் பல்லவர் காலத்திலும் ஆலம்பூர் இந்து கோயில்களிலும் காணப்படும் 4 அலங்கரிக்கப்பட்ட சித்திரகண்டா தூண்கள் உள்ளன. சாயா சோமேஸ்வரா கோவிலின் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் சமவெளி சதுர பாம்சனா விமானம் பகிரப்பட்ட கொத்த மண்டப பாணியில் உள்ளது. இது சூர்யாபேட்டைக்கு கிழக்கே உள்ள சிறிகொண்டா வேணுகோபால கோவில் இடிபாடுகளில் காணப்படுகிறது. 11ஆம் நூற்றாண்டில் வளர்ந்து வரும் தெலுங்கானா கட்டிடக்கலையில் இந்திய சிற்பிகள், கைவினைஞர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்கள் மேற்கொண்ட சோதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் இந்த சான்றுகள் 3 சன்னதிகளில் கிழக்கில் சூரியன் மற்றும் வடக்கு நோக்கிய சன்னதியில் விஷ்ணு சன்னதி உள்ளது. 3ஆவதாக லிங்க வடிவில் உள்ள முக்கிய தெய்வமான ஸ்ரீ சோமேஸ்வரர் சிவன் இருக்கிறார். இந்த தூண்கள் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராணங்களின் காட்சிகளை சித்தரிக்கும் நுணுக்கமான வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பிரதான கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் மீது நாள் முழுவதும் நித்திய நிழல், தெலுங்கில் சாயா, இருப்பதால் இக்கோயிலுக்கு இப்பெயர் வந்தது. உச்சவரம்பு தொகுதிகள் செதுக்கப்பட்டுள்ளன. மையப்பகுதியில் அஷ்டதிக்பாலே மற்றும் நடேசா, நடனம் செய்யும் சிவன் ஆகியோர் மையத்தில் உள்ளனர். எவ்வாறாயினும் அருகிலுள்ள பச்சலா சோமேஸ்வரா கோவிலில் உள்ளதை விட சிறியதாகவும் அரிக்கப்பட்டதாகவும் உள்ளது. ஏனெனில் இந்த அம்சம் தெலுங்கானாவின் இந்து கோவில்களில் இருந்து 1100 CE வாக்கில் படிப்படியாக அகற்றப்பட்டது. ஒவ்வொரு கருவறையிலும் ஒரு ஜோடி தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு கருவறைக்கும் முன்பாக உள்ள கதவுச் சட்டங்கள் பச்சலா கோயிலை விட எளிமையானவை, ஆனால் அதன் பெட்டிபிண்டா பகுதியில் உள்ள சிலைகளால் உயிர்ப்பிக்கப்படுகின்றன. சாயா சோமேஸ்வரா கோவில் அதன் கருவறைகள் முதல் முகமண்டபம், ரங்கமடப்பா, அந்தரலா மற்றும் விமான மேற்கட்டுமானம் வரை ஏறக்குறைய ஒவ்வொரு பகுதியிலும் இந்து கட்டிடக்கலையின் சதுர கொள்கையை விளக்குகிறது. தூண்கள், பேனல்கள்,
முக்கிய இடங்கள் மற்றும் உட்புற உச்சவரம்பு சட்டங்கள் கூட சதுர கொள்கையை பின்பற்றுகின்றன.